எப்படியோ கொல்லிமலைக்கு வந்துட்டோம் பாருங்கள். பலாப்பழம் தோப்பில் இருக்கிறோம். பலாப்பழம் தோப்பில் இங்கே ஏதோ ஒரு பழம் ஏதாவது இப்போ வந்து நம்ம பார்த்து பிச்சு சாப்பிட்லான்னு தான் வந்துருக்குது. இதுதான் பலாப்பழம் மரங்க. பாருங்கள், பலாப்பழம் பாருங்கள், காட்டுறேன் பாரு. சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி கேட்டால் பழுத்துட்ருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்கே பாருங்கள், பழுத்தே கொட்டியிருக்கு. பழுத்து கொட்டியிருக்கு. பழுத்த மரம். அற்புதம். ஆஹா, தேனாட்டுறது. ஆஹா, பாருங்க, சொல்லி பாருங்க. இந்த மரத்தை பாருங்க, ரொம்ப கீழாலே இருந்ததுனால டேஸ்ட் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் சாப்பிட்றது தான் மனசு வருது, பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வேறு கம்மியாக தான் இருக்குது பாருங்க. அப்படியே பிச்சு எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப பழுத்தது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நேச்சர், ரொம்ப இயற்கைங்கிறது இதுதான். எவ்வளோ இயற்கையாக சாப்பிட்றோம் பாருங்கள். 2 நாள் 3 நாள் வீட்டில் வச்சுருந்தாலும் பழுக்காது. அந்த மாதிரிலாம் யாருக்கும் கிடைக்காது. நம்ம மரத்துக்கிட்டே வந்து பழுத்த செடி, பழுத்த பழம் போதும். இதுக்கு மேலே உள்ளார சொலைகை இல்லை. இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கொல்லிமலை வந்ததுக்கு, நண்பர் காட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பலா சொலை, பலா மரத்துலேயே பிச்சு சாப்பிட்டாச்சு. எப்போயும் வந்தீங்கன்னா வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, அற்புதம். பாருங்கள், கொல்லிமலை உள்ள பள்ளத்தாக்கில் இருக்குது. மேட்டிலிருந்து கீழே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே இறங்கியிருக்கோம். பள்ளத்தாக்கு பாருங்கள். மரம் சுற்றி சுற்றி எத்தனை மரம் இருக்குது பாருங்கள். பலா மரம் இதுதான் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை சோட்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவை போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.